வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கிளாஸ் 10 யூனிட் 21 ஹெல்த் அண்ட் டிசீசஸ் லெசனில் ஆல்கஹால் அப்யூஸ், ஆல்கஹாலின் தவறான பயன்பாடு பற்றி பார்க்கலாம். The consumption of alcohol is a social evil practiced by the wealthier and poorer sections of the society. சமுதாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்கஹாலை நுகர்பவர்கள் யார் அப்படின்னா செல்வந்தர்கள் முதல் ஏழை குடிமக்கள் வரைக்கும் அனைவருமே இதை உட்கொள்கிறவர்கள் தான். த டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் இஸ் கால்ட் ஆல்கஹாலிசம். ஆல்கஹாலை சார்ந்திருத்தல் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்லலாம், மது பழக்கம். அடிக்ட், அடிமையாதல், அவங்கள என்னன்னு சொல்கிறோம், மதுவுக்கு அடிமையாதல் அப்படிங்கிறோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் as ஆல்கஹால் அப்யூஸ். இது ஆல்கஹால் தவறான பயன்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது. ட்ரிங்கிங் ஆஃப் ஆல்கஹால் impairs one's physical, physiological and psychological functions. இந்த மது அருந்துதல் ஒருவரினுடைய உடலியல் மற்றும் உளவியல் செயல்பாடுகளை பாதிப்பிற்குள்ளாக்குகிறது. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்டென்ஸும் கூட. ஏன்னா அவங்களுடைய உடல் மட்டும் பாதிக்கிறது கிடையாது, உளவியல் செயல்பாடுகளையும் பாதிக்கிறது. ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆல்கஹால் டு ஹெல்த். மதுவினால் உடல் நலத்திற்கு ஏற்படக்கூடிய தீமைகள் பற்றி நாம் பார்க்கலாம். Prolonged use of alcohol depresses the nervous system by acting as a sedative and analgesic substance. அதாவது நீண்ட காலமாக மது அருந்துவதால் அது ஒரு மயக்க மருந்தாகவே செயல்படுது, செடேட்டிவ். அது மட்டும் இல்லாமல் வலி நிவாரணியை ஆகவும் செயல்படுகிறது அப்படிங்கிறாங்க. நர்வஸ் சிஸ்டமை, நம்மளுடைய நரம்பு மண்டலத்தையும் நலிவடைய செய்கிறது. சரி, சம் ஆஃப் தி ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆர், அவற்றின் தீமை பயக்கும் சில விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். நர்வ் செல் டேமேஜ் ரிசல்ட்டிங் இன் வேரியஸ் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் டிஸ்டர்பன்சஸ். நரம்பு செல்லை பாதித்து மது பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மனம் மற்றும் உடல் ரீதியான தொந்தரவுகளுக்கு உட்படுத்தப்படுகிறது. லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் ஆஃப் பாடி ஆர்கன்ஸ், அதாவது உடல் உறுப்புகளினுடைய ஒருங்கிணைப்பை குறைத்துவிடும். blurred or reduced vision results in road accidents. மங்கலான குறைந்த பார்வை சாலைகளில் விபத்துக்கள் ஏற்படுவதற்கும் காரணமாக அமைகிறது. டைலேஷன் ஆஃப் blood vessels which may affect functioning of the heart. இரத்த நாளங்களின் விரிவடைதல் இதய நோய் ஏற்படுவதற்கும் வாய்ப்பை அதிகப்படுத்துகிறது. லிவர் டேமேஜ் resulting in fatty liver which leads to cirrhosis and formation of fibrous tissues. கல்லீரல் சேதத்தினால் கல்லீரலில் அதிக அளவு கொழுப்பு சேமிக்கப்பட்டு சிர்ஹோசிஸ் மற்றும் நார் திசுக்கள் உருவாதலை ஏற்படுத்துகிறது. Body loses its control and consciousness, eventually leading to health complications and ultimately to death. உடல் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்துருது. அது மட்டும் இல்லாமல் தன் உணர்வினையும் இழந்து உடல்நல கோளாறுகளை உண்டாக்கி இறுதியில் இறப்பை ஏற்படுத்துகிறது. ஆல்கஹால், ஹவு ட்ரிங்கிங் அஃபெக்ட்ஸ் யுவர் பாடி. அழகாக பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா.
பார்த்திங்கனாவே தெரியுது. இதனால் என்னென்ன உறுப்புக்கள், அதாவது நம்மளுடைய பாடி ஆர்கன்ஸ் டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறத நீட்டாக கொடுத்துருக்காங்க. ரீஹேபிலிட்டேஷன் மெஷர்ஸ் ஃபார் ஆல்கஹாலிக்ஸ். மது அருந்துபவர்களின் மறுவாழ்விற்கான நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங், கல்வி மற்றும் ஆலோசனை. Education and proper counseling will help the alcoholics to overcome their problems and stress, to accept failures in their life. அதாவது மது அருந்துபவர்களுக்கு தகுந்த கல்வியும் நாம் சிறந்த ஆலோசனையும் வழங்கணும் அப்படின்னா அவங்க தங்களுடைய பிரச்சனைகள் மற்றும் அவங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து வருவதற்கு சிறந்த ஒரு நிவாரணியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையின் தோல்விகளிலேயும் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து வெளிவருவதற்கும் உதவியாக இருக்கும். Physical activity. Individuals undergoing rehabilitation should be channelized into healthy activities like reading, music, sports, yoga and meditation. மறுவாழ்வை மேற்கொள்ளும் நபர்கள் அவங்களுக்கு புக்ஸ் ரீட் பண்ண சொல்லலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு மியூசிக் கேட்க வைக்கிறது, அவங்களுக்கு பிடித்தமான மியூசிக் கேட்க வைக்கலாம். இல்லைன்னா அவங்கள பாட வைக்கலாம். ஏதாவது ஒரு விளையாட்டுக்கள், அவங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுக்களில் அவங்கள ஈடுபட வைக்கலாம். அல்லது யோகா மற்றும் தியானம் சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக அவங்களுடைய செயல்பாடுகளை நம்மளால் மாற்றி அமைக்க முடியும். Seeking help from parents and peer groups. பெற்றோர்கள் மற்றும் சக மனிதர்களிடம் உதவியை நாடுதல். When a problematic situation occurs, the affected individuals should seek help and guidance from parents and peers. சிக்கல் நிறைந்த சூழ்நிலை ஏற்படும்போது பாதிக்கப்பட்ட நபர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெற்றோர்களிடமோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் தங்களுடைய சக மனிதர்களிடமோ உதவி மற்றும் வழிகாட்டுதல் பெறுவது மிகவும் அவசியம். This would help them to share their feeling of anxiety, wrongdoing and get rid of the habit. அப்போது தங்களுடைய பதட்டமான உணர்வுகள், தவறான செயல்களை குறித்து பேசுவதன் மூலம், அது மட்டும் இல்லாமல் அத்தவறுகளை செய்யாமல் தங்களை தடுத்து கொள்ளவும் உதவும். மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், மருத்துவ உதவி. Individuals should seek help from psychologists and psychiatrists to get relieved from this condition and to lead a relaxed and peaceful life. அதாவது உளவியலாளர்கள் மற்றும் மனநல மருத்துவர்களிடம் உதவிகள் பெறுவதன் மூலமாக தங்களுடைய இந்த மாதிரி இக்கட்டான நிலையிலிருந்து விடுபட்டு நிம்மதியான அமைதியான வாழ்க்கை வாழ அவர்களால் முடியும். Alcohol de-addiction and rehabilitation programs are helpful to the individuals so that they could get rid of the problem completely and can lead a normal and healthy life. So இந்த மதுவிலிருந்து மீட்பு, de-addiction மற்றும் மறுவாழ்வு, ரீஹேபிலிட்டேஷன் திட்டங்கள் எல்லாம் இவர்களுக்கு கொடுத்து உதவி செய்வதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக விடுபட்டு இயல்பான நலமான வாழ்க்கை வாழ கட்டாயமாக முடியும். Most commonly consumed beverage by current alcohol users in India. Assam is the highest alcohol consuming state in India. Like, share and subscribe our channel. Click bell button for latest videos. Thanks for watching.